முதல் மருந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு சுகர் என்பது இல்லை, அதாவது நமக்கு சர்க்கரை வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறத வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஐயோ நமக்கும் வந்துட்டா அப்படின்னு சைக்காலஜிக்குள்ளராக நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேன்க்ரியாஸ் வேலை செய்கிறது கிடையாது. என்னை இயக்கி கொண்டிருக்கும் என் மூளையே என்னுடைய எல்லா பாகங்களும் என் உடல் உறுப்புகள் எத்தனையுமே செம்மையாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுது, அது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு ஒரு 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு படுத்து பாருங்கள். ஸோ மூலிகைகளே வந்து பார்த்திங்கனாக்கா அற்புதமாக முன்னே வந்து நின்றுச்சுனாக்கா போதும், அது அற்புதமான ஒரு பேராற்றலை தரும். அதுதான் வந்து கண்ணுக்கு தெரிகிற மூலிகை அப்படின்னு சொல்கிறது, முன்னே வந்து நிற்கிறதுங்கிறது. மரத்தை பார்த்திங்கனாலே அதோட ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா மரத்துலையும் பார்த்திங்கன்னா பூச்சி இருக்க தான் செய்யும், ஆனால் இது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்கோம். அந்த பூச்சிக்கு தெரியுது அதோட மகத்துவம், இலையோட மகத்துவம். கொழுந்து இலையை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு இலையில் 3 மிளகு வச்சு நல்லா சுருட்டி வெத்தலை மடிக்கிற மாதிரி மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பாட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 48 நாள் கழிச்சு உங்களுடைய சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் சைக்காலஜிக்கலாக எனக்கு சர்க்கரை சரியாகிவிட்டது, நான் பேலன்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத ஆணித்தனமாக நீங்கள் விதைச்சி வச்சுருங்க. அதை பார்த்து பயப்படாதீங்க. பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம அந்த எடுத்துகிட்டு வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சர்க்கரை நோயினால் வரக்கூடிய சோர்வு, அந்த உடல் மெலிவு இதெல்லாம் இருக்காது. சூப்பராக உங்களுக்கு வரும். கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள், சுகர்னால் வரக்கூடிய கால் அரிப்பு, புண்கள், மதபாதப்பு எதுவுமே இருக்காது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்காக தான் நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயின்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் பழகிடுச்சு, ஆனால் வந்து டிஸார்டர், அது ஒரு குறைபாடு தான் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வைக்கணும். முதல் மருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு சுகர் என்பது இல்லை, அதாவது நமக்கு சர்க்கரை வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறத வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம வந்து அதை பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது, ஐயோ நமக்கு வந்துருச்சேன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து மைண்டுக்குள்ளே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து போய் என்ன ஆகணும்னு நம்மளுடைய பிரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா எதை நினச்சி பயப்படுறோமோ அதை அப்படியே ஆகட்டும்னு கொடுத்துரும். நம்ம அடிக்கடி அது என்ன பண்ணுவோம், அதை நம்ம கேட்குறதா நினச்சிக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ்குள்ளே அது ரிவைஸ் கேரக்டர் சில பேருக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாரையாவது ஒரு சர்க்கரை நோயாளி நம்ம பார்க்குறோம், இல்லை குறைபாடில் உள்ளவங்களை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஐயோ நமக்கும் வந்துட்டா அப்படின்னு சைக்காலஜிக்குள்ளராக நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேன்க்ரியாஸ் வேலை செய்கிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நைட்டு படுக்கும் போது என்னோடய உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது, இயங்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து மூளையில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. போதும், சும்மா அழுத்தி சொன்னாலே போதும். மூளைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. என்னை இயக்கி கொண்டிருக்கும் என் மூளையே என்னுடைய எல்லா பாகங்களும் என் உடல் உறுப்புகள் எத்தனையுமே செம்மையாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுது, அது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு ஒரு 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு படுத்து பாருங்கள். அது அவ்வளோ அழகாக சூப்பராக திருப்பி ரீஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நம்பர் 1 மெடிசன். ரெண்டாவது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சொன்ன மூலிகைகள் சொன்ன ஒரு அற்புதம். ஸோ மூலிகைகளே வந்து பார்த்திங்கனாக்கா அற்புதமாக முன்னே வந்து நின்றுச்சுனாக்கா போதும், அது அற்புதமான ஒரு பேராற்றலை தரும். அதுதான் வந்து கண்ணுக்கு தெரிகிற மூலிகை அப்படின்னு சொல்கிறது, முன்னே வந்து நிற்கிறதுங்கிறது. ஸோ அப்போ கண்ணுக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய புங்க மரம். இந்த புங்க மரத்தோடைய இந்த கொழுந்து இலை இருக்குது பார்த்திங்களா, அதாவது இங்கே வெளியில் கிடைக்கும், கிராமங்களில் கிடைக்கும். மேக்ஸிமம் புங்க மரம் எல்லா இடத்துலையுமே இருக்குது, நான் பார்த்துட்டேன். ஸோ நம்ம அதை மரத்தை ஒன்று செலக்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 48 நாள் ஒரே ஒரு இலை 3 மிளகு உள்ளே வச்சு வெத்தலை மாதிரி மடித்து மென்று சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒர்க் அவுட் இருக்கணும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது உடம்பு போய் இந்த சர்க்கரை அளவை வந்து அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுது, பேன்க்ரியாஸை இயங்க வைக்குது. ஸோ 3 மிளகு வந்து பார்த்திங்கனாக்கா, சில பேர் புங்க இலையை சாப்பிட்லாமா சார்? தாராளமாக. கொழுந்து இலையை அது பாருங்கள், அந்த மரத்தை பார்த்திங்கனாலே அதோட ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா மரத்துலையும் பார்த்திங்கன்னா பூச்சி இருக்க தான் செய்யும், ஆனால் இது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்கோம். அந்த பூச்சிக்கு தெரியுது அதோட மகத்துவம், இலையோட மகத்துவம். ஸோ அதனால தான் பாருங்கள், புங்க மரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் பூச்சி அடித்த மாதிரியே இருக்கும். அப்போ காரணம் என்னென்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், அதில் அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அந்த வண்டுக்கோ பூச்சிக்கோ தெரியுது. மற்ற மரத்துலலாம் ஏதாவது ஒரு சல்லல் அடிக்குதா? அப்போ அந்த மரத்தில் ஸ்பெஷலாக இருக்குது இல்லையா? அதுதான் வந்து புங்க மரத்தோட கொழுந்து இலையை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இலையில் 3 மிளகு வச்சு நல்லா சுருட்டி வெத்தலை மடிக்கிற மாதிரி மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பாட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 48 நாள் கழிச்சு உங்களுடைய சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசின். ஆதி காலத்தில் அழகாக சர்க்கரையை பேலன்ஸ் பண்ண ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இது. நிறைய பேர் கேட்கலாம், சர்க்கரை வியாதிலாம் இப்போ தானேப்பா வந்துச்சு, அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு? அதுமாரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் மாற்றம் இருந்துச்சு. இந்த வியாதிகள் அப்பப்போது இருக்க தான் செஞ்சிச்சு. இது வியாதிகள் உங்களுக்காக தானே சொல்கிறேன் ஒழிஞ்சு, நான் சொல்கிறேன்னா குறைபாடுகள், சத்து குறைபாடு இருந்துச்சு, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ
ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி எழுதி வச்சு யார் யாருக்கு போய் சேரும், என்னென்ன சேரும், எது அவைலபிலிட்டி கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் நட்டு வச்சுட்டு தான் போனாங்க, உற்பத்தி பண்ணி தான் வச்சுட்டு போனாங்க. நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் சைக்காலஜிக்கலாக எனக்கு சர்க்கரை சரியாகிவிட்டது, நான் பேலன்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத ஆணித்தனமாக நீங்கள் விதைச்சி வச்சுருங்க. அதை பார்த்து பயப்படாதீங்க. எனக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும், மூளைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கணும், அது நல்லா வச்சுக்கணுங்கிறதையும் அது ஆர்டர் கொடுத்துருங்க. காலையில் அந்த புங்கை இலை அழகாக எடுத்துக்கொள்ளுங்கள். அகத்தை சீர் செய்ய வேண்டும். நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, பொதுவாகவே குறைபாடு தான் சர்க்கரை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சீரகம், சுண்டைக்காய், இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்றது நல்ல ரிசல்ட் பார்த்த ஒரு விஷயத்தில் 100 கிராம் சுண்டைக்காய், 100 கிராம் வந்து ஜீரகம். சுண்டைக்காய் வந்து உப்பு இல்லாமல் காஞ்சதை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சீரகத்தை பொன்முறையாக வறுத்து அதுக்கு ஈக்குவலாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு ஈவினிங் டைமில் கொஞ்சோண்டு டீயாக சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா எனக்கு தேவைப்பட்டிங்கன்னா ஆவாரம்பூ பவுடரையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு டீக்கு முன்னாடியோ, நீ டீ கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. டீக்கு முன்னாடியோ இல்லை டீக்கு பின்னாடியோ 1 ஹவர் கழிச்சுக்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம அந்த பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம அந்த எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சர்க்கரை நோயினால் வரக்கூடிய சோர்வு, அந்த உடல் மெலிவு இதெல்லாம் இருக்காது. சூப்பராக உங்களுக்கு வரும். கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள், சுகர்னால் வரக்கூடிய கால் அரிப்பு, புண்கள், மதபாதப்பு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த காலையில் நம்ம புங்கை இலையை எடுத்துக்கிறோம், சாயந்தரம் இது மாதிரி டீ மாதிரி எடுத்துக்கிறோம், மூளைக்கு அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இதை மட்டும் அழகாக யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ சர்க்கரை உங்களை ஒன்றும் செய்யாது. சர்க்கரை குறைபாடு அழகாக பேலன்ஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆக நம்ம எப்போதும் போல் ஸ்ட்ராங்காக நம்ம வேலையை பார்த்துட்டு பயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம முன்னோர்கள் அழகாக நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நானே வந்து நிறைய ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு இன்னொரு ஃபார்முலா செட் ஆகிடும். அதான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, ஓலைச்சுவடியில் என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அத்தனையுமே நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக பார்த்து பொறுக்கி தான் கொடுத்துருக்கேன். எது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் பார்க்கும்போது இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த புங்கை இலையும் 3 மிளகும், சரிங்களா? ஸோ இந்த புங்கை இலையிலையும் அதே மாதிரி நல்ல ரிசல்ட் இருக்குது. இன்னொன்று அதிகமாக அற்புதமாக வில்வம் இலை, ஒருவேளை உங்களுக்கு புங்கை இலை கிடைக்கல அப்படின்னா வில்வம், ஒரு வில்வம் 3 மிளகு நல்லா மென்று சாப்பிடுங்க. அதே எஃபெக்ட் தான். வில்வத்துக்கு எல்லா வியாதியும் வெல்வம் என்ற ஒரு சக்தி உண்டு, பேர் உண்டு. ஸோ உங்களுக்கு புங்கை இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வில்வ இலை ஒன்று எடுத்து அதில் 3 மிளகு எடுத்து சாப்பிட்டிங்கனாக்கா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் கிடைக்கல, சரி ஃபாரினில் இருக்காங்க, அப்ராடில் இருக்கவங்களாம் இல்லையே சார், என்ன பண்ணுறதுனா 1 ஸ்பூன் நீங்கள் வந்து வில்வம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் புங்கை இலை கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, வில்வம் ஒரு டீஸ்பூன் கையில் போச்சுக்கோங்க. 3 மிளகு வச்சு நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க. இல்லையா, ஒரு டம்ளர் வந்து வில்வம் பவுடர் எடுத்துக்கோங்க. 3 மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி குடிச்சிருங்க. ஸோ இப்படியும் உள்ளே போகலாம். ஆக உள்ளே போக வேண்டிய வஸ்துக்கள், மூலிகைகள் மகா மருத்துவமாய் உள்ளே செல்லும். இப்படி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கால் சுகர்னால நல்லா கருப்பாக இருக்கும், டாட்டாக இருக்கும், கருப்பாக இருக்கும். கால் நல்லா வீங்கியிருக்குன்னா வில்வம் இலையை நல்லா அரைச்சி மருதாணி மாதிரி மேலே போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா கால் வத்தி போகும், புண்ணு ஆறி போகும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கால் புண்ணு இருக்குது, ஆறாத சுகர் புண்ணெலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வ இலையை நல்லா அரைச்சி போட்டு பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். ஸோ வில்வத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாத புண்ணையும் ஆற வைக்கும். நல்ல சுகர்னால கால் சில பேருக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வீங்கியிருக்கும். அவங்களாம் பால் மாறாமல் நல்லா மைய அரைச்சி நீங்கள் அதில் மேலே போட்டு வரணும். அதேமாதிரி வில்வ இலை கண்டிப்பாக காலை மாலை, அதை கால் நல்லா வீங்கியிருக்கவங்க காலை மாலை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வில்வ பவுடரை வந்து நம்ம எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா 100% கால் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சீக்கிரமாக ஆறி நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து கைகண்ட ஒரு முறை. அதனால் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பிரச்சனையில் இருக்காங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.